வணக்கம் நண்பர்களே. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, டிரைவிங்கை பற்றி ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்கு, ஒரு அட்வைஸ் மாதிரி, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பேசுகிறதுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த டிரைவிங் ஸ்கில்ஸ், நான் நிறைய வண்டி ஓட்டியிருக்கேன். என்னுடைய வேலை சம்மந்தமாக நிறைய நாள் வண்டியில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ அதில் நான் கற்றுக்கொண்ட சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறதுக்கு நான் இது ஒரு வாய்ப்பாக பார்க்குறேன். என்னோடய வாழ்க்கையில் என்னோடய அப்பா ஒரு அட்வைஸ் சொல்லியிருந்தார். அவங்கள்ட்ட இன்னொரு ஹெவி டிரைவர், பழைய ஒரு ஹெவி டிரைவர் சொன்னது ஒன்றாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிரைவிங் பண்ணும்போது நம்முடைய வண்டியிலே யாரும் தட்டக்கூடாது, நம்ம யாரோட வண்டியிலையும் போய் தட்டக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. அதான் முதல் அட்வைஸு நான் என்னோடய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டது. ஆனால் இதுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன், ரொம்ப ஃபோக்கஸ் தேவைப்படுது, இல்லைன்னா முடியாது இது. ஏன்னா எனக்கு வாழ்க்கையில் நிறைய என்றைக்கு நான் கான்சன்ட்ரேஷன் தப்பாக இருக்கேனோ, இல்லைன்னா ஃபோக்கஸ் மாறி இருக்கும், எனக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு. ரெண்டாவது இதே சம்பந்தமாக தான், நம்முடைய ஃபோக்கஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதா, அதாவது நம்ம கவனத்தை சிதறடிக்கக்கூடிய செல்ஃபோன் பேச்சுக்கள், நம்ம சாப்பிட்றது, அதே மாதிரியே மியூசிக் கேட்குறது, எதுவானாலும் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. எஸ்பெஷலி அதாவது மிகவும் முக்கியமாக ஸ்பீடாக போகும்போது நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே எங்கே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ரோட்டில் இருக்கணும். நம்ம ஒரு ஜாலிக்கு ஸ்பீடாக போகிறது அல்ல, ஒரு எமர்ஜென்சிக்கு எப்போது வரைக்கும் நம்ம ஸ்பீடாக போகலாம். ஏன்னா அதுக்கு தான் நமக்கு வண்டி இருக்குது, அப்படி தானே? ஸோ அந்த டைமில் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே எங்கே இருக்கணும்னு கேட்டிங்க, ரோட்டில் இருக்கணும். ஒரு ஆள் க்ராஸ் பண்ணுறாங்களா, இல்லை நாய் ஏதாவது வருதா, எல்லாமே இருந்தாச்சுன்னா ஸ்பீடாக போய் நம்முடைய லட்சியத்தை அடைய முடியும். என்றைக்குமே ஸ்பீடாக போகிறது நல்ல பழக்கம் கிடையாது. நம்ம நேரமே எழும்பி நேரமே ஒவ்வொரு காரியங்களும் முடித்து நம்ம ட்ராவலை நம்ம பண்ணணும். அதே மாதிரி அடுத்து மூணாவது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய ஹெல்மெட் அல்லது சீட் பெல்ட் நம்ம போடுறது. என்னோடய வாழ்க்கையில் நான் நிறைய டெஸ்டிமனிஸ் இப்போ நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருக்கேன். அந்த பையன் ஹெல்மெட் போட்டதுனால அந்த பையன் தப்புனான். அவனுக்கு தலையில் அடிபட்டிருக்க வேண்டியது, ஹெல்மெட் போட்டதுனால அவன் தப்புனான், அடிபடலை, அதனால் அவன் வாழ்க்கை நல்லா இருக்குது. அதே டைமில் இன்னொரு வார்த்தையும் நான் கேட்டிருக்கேன், இன்னொரு சென்டென்ஸும் தான் கேட்டிருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா, அவன் ஹெல்மெட் போடலை, போட்டிருந்தால் அவனுக்கு வாழ்க்கை எப்படி ஆகிருக்காது, அவனுக்கு தலையில் அடிபட்டு இருக்காது, அவனுக்கு வாழ்க்கையில் இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் இருந்திருக்காது. ஹெல்மெட் போட்டிருந்தால் அவன் இப்போ நல்லா வாழ்ந்திருப்பான் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஹெல்மெட்டை போடுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தலைமுடி போயிடும், நமக்கு ஒன்றுமே கேட்காது, அந்த ஒரு ரீசன் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஹெல்மெட் போடாமல் இருக்கிறது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஹெல்மெட் போடுறது, புது ஹெல்மெட் போடும்போது ஒரு 10 நாள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஒரு புதிய பழக்கத்தில் வரும். ஆனால் அது போட்டு பழகியாச்சுன்னா அது இல்லாமல் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணவே தோணாது. நம்ம நிறைய பேர் ஹெல்மெட் போடுறதே ஃபைனுக்கு பயந்து தான் போடுறோம், வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி முடி போயிடும், நல்ல ஒரு இது கான்செப்டை மாற்றிடணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோட்டன், நல்ல ஒரிஜினல் கோட்டன், காதி கிராஃப்டில் எல்லாம் கிடைக்கும், ஒரு 2-3 துணி கட் பண்ணி தலைக்கேற்ற மாதிரி செட் பண்ணி அப்பப்போ கழுவி போட்டு மாற்றி மாற்றி போட்டாச்சுன்னா அது ரொம்பவே கம்மி பண்ண முடியும். 80 to 90% முடி பிரச்சனைகளை கம்மி பண்ண முடியும். எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்குது, அது நம்ம கடைப்பிடிக்கணும். அதே மாதிரி இந்த பசங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இப்போ ஹெல்மெட்டை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா போடுறாங்க. புது ஹெல்மெட் ஒரு கத்துக்காக போட்டாலும் அவங்க ரைடர் சேஃப்டியை கன்சர்ன் பண்ணி நிறைய பேர் போடுறாங்க. அவங்களுக்கு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ தொடர்ந்து உள்ள நாட்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், இதே மாதிரியான டிரைவிங் டிப்ஸு, இல்லைன்னா ஆட்டோமொபைல் சம்மந்தமான நியூஸுகள், அதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்சாலும் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு. ஒரு சில காரணத்தினால என்னால் போட முடியலை தொடர்ந்து, ஏன்னா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வந்து ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்கள்கிட்ட. அது 3 பாயிண்ட் தான் ஆச்சு. நான் அடுத்த வீடியோஸை வந்து தொடர்ந்து போடுறேன். கொஞ்சம் கூட படிச்சுட்டு அடுத்து போடுறேன். சீட்டு பெல்ட்டு குறித்து 1-2 வார்த்தைகள் போடணும். அது வந்து அடுத்த வீடியோஸில் தான் போடுறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுகிறது ஜெயன்.